ராகினி அமிச்ச அந்த வீடியோ வந்து அவங்க அம்மா வந்து சாரதா பார்த்ததால வந்து காவேரியால் தாங்கிக்க முடியல. இந்த ராகினி எதுக்காக இந்த வேலை, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி திட்டி அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டு எனக்கு வந்து மெசேஜோ இல்லை வீடியோ ஏதோ அமிச்ச அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ராகினி, உனக்கு அவ்வளோதான், இதோட முதல்ல உன் நம்பரை லாக் பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கும்போதே கரெக்டாக யாரோ வர மாதிரி இருக்குது. பார்த்தா விஜய் வந்து அப்படியே வாயில் வந்து பூ வச்சுட்டு அப்படியே வந்து வெளியே வராரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஹாய் பொட்டாட்டி அப்படின்றாரு. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியல, இவர் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காவேரி யாரை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபேமிலி எல்லாருமே வராங்க. வந்தோடனே விஜய் பார்க்குறாங்க. விஜய் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே வந்து என்ன எல்லாருக்கும் என்னை பார்த்தா வந்து ஆச்சரியமாக இருக்கா? ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் தான் நான் பக்கத்து வீட்டில் தான் குடி வந்திருக்கேன். நான் வந்து பக்கத்து வீட்டில் வந்தது உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. என்னடி இது, என்னடி கூத்து நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாரதா. அம்மா எங்களுக்கே ஒன்றும் புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. என்ன கங்கா என்ன ஆச்சுன்னு இங்கே பாருங்கங்க அப்படின்னா விஜயா, ஐயோ இவர் எதுக்கு இங்கே வந்தார், இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, அத்தை வேறு கோவமாக இருக்காங்களே, ஒன்றுமே புரியல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. சரிங்க பார்த்துக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து சரி எங்க நீங்கள் போய் கேளுங்க, இது எதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே சரி கங்கா நான் போய் எப்படி கேட்கறது, பெரிய பிரச்சனை எதாவது ஆக போகுது கங்கா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, அப்புறம் அவ்வளோதான், அம்மா ஏதாவது பிரச்சனை படுவாங்க, நீங்கள் போய் கேளுங்கன்னொன்னே உடனே வந்து என்னாச்சு விஜய் நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு குமரன். பிரதர் எதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்க, பக்கத்து வீட்டுக்கு தான் நான் குடி வந்திருக்கேன் பிரதர், அதனால தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. சரி நான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு உள்ளே வராரு. என்ன இவர் அத்துமீறி உள்ளே வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக வராங்க. வந்து சாரதா உள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கேன், பால் காய்ச்ச போகிறேன், சாமி கும்பிடணும்ல, அதுக்கு தேங்காய் உடைக்கிற மாதிரி நல்ல பொருளாக இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்று இங்கே இல்லை மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்றாரு. ஐயோ இவ்வளோ கோப்படுறாங்களே அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாரு. அடுத்து வந்து எங்க விளக்கேற்றி வைக்கணுங்க, தீப்பெட்டியே இல்லைங்க, தீப்பெட்டி தான் கொடுங்க, பக்கத்தில் தான் கடை இருக்குது, போய் வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க. ஐயோ என் மேலே ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காங்க, இருந்தாலும் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு. அதுக்கப்புறம் காவேரி வத்தல் வந்து காய வைக்கும் போது அங்கேருந்து பூ அள்ளி போடுறாரு காவேரி மேலே. காவேரி வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் இவராக தான் இருக்கும் வந்து வேலை பண்ணுறது, ஏங்க நீங்கள் இப்படி தொல்லை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி நீ வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட புருஷன்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, நீ பாட்டுன்னு வேலை பார்த்துட்ருக்க, உங்ககிட்ட பேசிட்டாலும் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன காவேரி நீ இல்லாமல் நைட்டெல்லாம் எனக்கு தூங்கவே முடியலடி, படுத்தா ஓ ஞாபகமாகவே இருக்குது, உட்காந்தாலும் ஓ ஞாபகமாகவே இருக்குது, எங்கே பார்த்தாலும் நீயே தெரியலையா, என்னால் ஒன்றுமே போல பெட்ரூமில் கூட நான் இருக்க முடியல, இருக்க முடியல, நேற்று தானே அந்த வெண்ணிலாவை உள்ளே கூட்டின்னு போயிட்டு அப்படியே பவ்யமாக கதவை சாத்தி விட்டீங்களே, அந்த வீடியோவை நான் காட்டினேன்னா எங்கத்துக்கு மூஞ்சி வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்ன காவேரி ஏதோ முறைக்கிற அப்படின்னு உடனே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன காவேரிங்கிட்ட பேசாமே போகிற நில்லுன்னு அவங்க அம்மா பார்த்துட்டாரு. ஐயோ அத்தை அப்படி சொல்லிட்டு உள்ளே ஓடி போயிடுறாரு. அடுத்து காவேரி வெளியே போகிறாங்க. காவேரி பின்னாடியே விஜய் வந்து போகிறாரு. நீங்கள் எதுக்கு பின்னாடியே வரீங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி இது யாரோ ஒருத்தர் வர்ற மாதிரி கேட்குற, ஓன் புருஷன் ஓன் பின்னாடி வராமல் யார் பின்னாடி வருவான், இதுக்கெல்லாம் நீ கொடுத்து வச்சுருக்கணும், ஒருத்தி புருஷன் பின்னாடி வரமாட்டாரா, நம்ம கூடவே இருக்க மாட்டாரா, நம்ம கூடவே தெரிய மாட்டாரா, இப்படிலாம் ஏங்குறாங்க தெரியுமா, நீ என்னை விரட்டுறிய காவேரி அப்படின்னா. இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, சும்மா தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க, முதல்ல இந்த வீடை காலி பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல, இதெல்லாம் எங்கள் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்றவனே. இங்கே பாரு யார் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் சரி, நான் வீடை விட்டு காலி பண்ண மாட்டேன், எனக்கு கிடைக்கிற இந்த சான்ஸ் நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் காவேரி, உன்னை பார்த்துட்டு இருக்கிறதுக்கே சான்ஸ் கிடச்சிருக்கு, இதை போய் நான் மிஸ் பண்ணுவேன்னா, எப்படி இருந்தாலும் சரி நீ வரலனா கூட நான் இங்கே இருந்தே உன்னை பார்த்துக்கிட்டே வந்து இந்த காலத்தை தள்ளிடுவேன் காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு இந்த பார்த்துட்டு இருக்க சான்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு, இதையும் நான் மிஸ் பண்ண முடியாது என்னால், அதனால் தயவு செய்து இதையும் கெடுத்துடாத காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு காவேரி அப்படியே விஜயை பார்க்குறாங்க. மனசு கஷ்டப்பட்டு அப்படியே போகிறாங்க. விஜய் வந்து காவேரியை பார்த்துட்ருக்காரு. இங்கே வந்து சாரதா செம டென்ஷனாக இருக்காங்க. அங்கே இருக்க பாத்திரத்தை போட்டு உடைக்கிறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கார் அவர், எதுக்காக இங்கே வந்து தொல்லை கொடுத்துருக்காரு அந்த பையன், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லி முதல்ல அந்த பையனை வீடு காலி பண்ண சொல்லுங்கள், இதெல்லாம் நடந்தே ஆகணும் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாரு குமரன். தொட முடியுது.